ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சவுசவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ அதை கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்த இந்த தேங்காய் விழுதை இப்போ இதில் இந்த கூட்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சவுசவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணி